நடிகர் சூர்யா அவர்கள் நடத்தி வந்துட்டு இருக்கக்கூடிய அகரம் ஃபவுண்டேஷன் 20வது ஆண்டில் அடியெடுத்து வச்சிருக்கு. பல லட்சம் மாணவ மாணவிகளுடைய வாழ்க்கையவே கம்ப்ளீட்டாக மாற்றிருக்கக்கூடிய இந்த அகரம் ஃபவுண்டேஷனுடைய வெற்றி விழாவை சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய மேடை அமைத்து நடிகர் சூர்யா மற்றும் அவருடைய குடும்பத்தினர் கொண்டாடி இருந்தாங்க. விழாவில் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள், இயக்குனர் வெற்றிமாறன் பல பேர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்துக்கிட்டாங்க. பல மாணவ மாணவிகள் மேடை ஏறி தங்களுடைய வாழ்க்கை இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இந்த அகரம் தங்களுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றுனுச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம கேட்கும்போது உண்மையாகவே பயங்கர எமோஷனலாக, அட் தி சேம் டைம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். விஜய் டிவியில் பிரபலமான நீயா நானா ஷோவில் கடந்த வாரம் இந்த அகரம் ஃபவுண்டேஷனுடைய வெற்றி விழாவையே ஒரு நிகழ்ச்சியாக நடத்தியிருந்தாங்க. இதில் படித்து முன்னுக்கு இன்னைக்கு நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு பக்கம், அவங்களுடைய பெற்றோர்கள் இன்னொரு பக்கம் அப்படின்னு சொல்லி நீயா நானா நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு ரொம்ப ஹோல்சமாக, ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்றத அவங்களே சொல்கிறாங்க. இன்னைக்கு படிப்பு அவங்களுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு மாற்றிருக்கு, அவங்க எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இதே நீயா நானா நிகழ்ச்சியில் சில பல வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது அகரம் ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டங்களில் ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருப்பாங்க. அதில் ஒரு அம்மா தன்னுடைய பையனை பார்த்து, என் பையன் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறான் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு அந்த பையன் உண்மையாகவே டாக்டராக இருக்காராமா. அதே பையனும் அதே அம்மாவும் இந்த நீயான நிகழ்ச்சிக்கு இந்த தடவை வந்திருக்கும் போது முகத்தில் அவ்வளோ பெருமை, அவ்வளோ சந்தோஷம். அதை அவங்க மேடையில் சொல்லும்போது சூர்யா உண்மையாகவே ரொம்ப பெருமிதமாக, என்ன பையன் டாக்டர் ஆகிட்டானா அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா ஆகிட்டான், வீடெல்லாம் கட்டிட்டோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க. இப்படி பல கதைகள், பல பேருனுடைய நிகழ்ச்சியான தருணங்கள் அங்கே அரங்கேறிச்சு. இதே நிகழ்ச்சியில் நடிகர் சூர்யா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான முக்கியமான விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகரம் ஃபவுண்டேஷன் சார்பாக இது வரைக்கும் 250க்கும் மேற்பட்ட திருமணங்களை அவங்க தடுத்து நிறுத்தியிருக்காங்களாமா. பொதுவாக கிராமங்களில் பொண்ணுங்க 12வது படிச்சிட்டாலே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க இல்லையா. ஆனால் அந்த பிள்ளைங்களுக்கு படிக்கணும்னு ஆசை இருக்கும். அந்த பிள்ளைங்க அகரம் ஃபவுண்டேஷனை காண்டாக்ட் பண்ணி எப்படியாவது இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அங்கே போலீஸை கூப்பிட்டு போயிட்டு அந்த கல்யாணத்தை கம்ப்ளீட்டாக தடுத்து நிறுத்திட்டு அந்த பிள்ளைங்களை கூப்பிட்டு அவங்க ஹாஸ்டலில் சேர்த்துட்டு ஸ்கூலில் இல்லை காலேஜில் சேர்த்து படிக்க வச்சிருக்காங்களாமா. இந்த மாதிரி இது வரைக்கும் கிட்டத்தட்ட 250 மாணவிகளோட கல்யாணத்தை அவங்க தடுத்து நிறுத்திருக்காங்களாமா. அப்படி நிறுத்தி கூட்டிட்டு படிக்க வச்ச மாணவ மாணவிகள் இன்னைக்கு ஒரு நல்ல நிலையில் இருக்காங்க. அவங்களும் படிச்சுட்டு இருக்காங்க. கல்யாணத்தை நிறுத்துறது கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னாலுமே அது கம்ப்ளீட்டாக தப்பு, அப்போ நாங்கள் பண்ணது தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி நடிகர் சூர்யா அந்த விஷயத்தை ரொம்பவே பெருமையாக எமோஷனலாக ஷேர் பண்ணியிருக்காரு.